ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக். நம்ம இப்போ ரீசீரோ சீசன் 4ல எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆன்கோயிங் அனிமேஸ்லாம் ரெகுலர் அப்டேட்ஸாக தமிழில் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்படியே டார்க்கான பிளேஸை காட்டுறாங்க. சுபர் ஆல்ரெடி கொன்ன விச்சஸ் கல்ட்டோட மெம்பர்ஸான 2 பேரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பே வரல, ரொம்ப கடுப்பாக இருக்குது. நீ இவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கிறது உன்னோட அதிர்ஷ்டம் தான். ரொம்ப மோசமான விஷயம், நான் எல்லாத்தையும் ரொம்ப வெறுக்கிறேன். நீ ரொம்ப கேவலமான பிறவி. உனக்கு எப்போ தான் புரிய போகுது? மற்றவங்கள கொன்று நீ மேலே வரணும்னு நினச்சின்னா நீ ரொம்ப கேவலமானவனாக தான் இருப்ப. ஆனால் நான் உனக்கு எல்லாத்தையும் எவ்வளோ தெளிவாக புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கியே, பெரிய முட்டாள். ஆனால் நீ என்ன பண்ணுற? உன்னோட சின்ன சந்தோஷத்துக்காக எங்கள் எல்லாரையும் ரொம்ப கோவப்படுத்தி பார்த்துட்ட. ஒரு சின்ன சந்தோஷத்துக்காகவா? அப்படியே சடனாக டார்க்கான பிளேஸில் யாரோ நடந்து வரதை காட்டுறாங்க. சடனாக சுபுருவை காட்டுறாங்க. அது அந்த விச் ஆஃப் என்வி சிட்டர்ல தான். சுபுரு பக்கத்துல வந்து அவனை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றா. சடனா சுபுரு எந்திரிக்கிறத காட்டுறாங்க. இது எல்லாமே சுபுருவோட கனவுல வந்திருக்கு. அவன் மயங்கி இருந்திருக்கான். அப்படியே சுத்தி பார்த்தா எமிலியா வந்து அவனை மடியில படுக்க வச்சுட்டு அவனை பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்ப அந்த இடத்துல பீட்ரஸ் அவனை கூப்பிட்டு சொல்றா, உடனே குறும்புத்தனமா நடந்துக்காத சுபரு. எமிலியா உன்னை பார்த்துக்கணுன்றதுக்காக 2 நாளா தூக்கமே இல்லாம உன் கூடவே இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப சுபரு வந்து பீட்ரஸை பார்த்த உடனே சந்தோஷத்தோட கேட்கறான், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பீட்ரஸ் சொல்றா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் சேஃபா வெளியில இருக்காங்கன்னு சொல்றான். அப்படியே சுபரு அந்த கரேஜை விட்டு வெளியில வரான். அவன் பீட்ரஸ் சொல்றான், நம்ம இப்போ இந்த வாட்ச் டவருக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சுபரு அந்த சைட்ல பார்க்கும்போது அவங்கள காப்பாத்தின அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருக்கா. அப்ப சுவர் ஒரு பயத்தோட அவள பார்த்து கேட்குறான், "நீ யாரு? நீ தானே அந்த இடத்துல எங்கள காப்பாத்துன? நீ தான் அந்த சேஜா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவ சொல்றா, "நான் உங்கள ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டேன் மாஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு, சடனா ஓடி வந்து சுபருவ ஹக் பண்ணிட்டு சொல்றா, "மாஸ்டர், மாஸ்டர்ன்னு." அப்ப சுபரு கத்துறான், "நீ யாருன்னு எனக்கு தெரியல. என்ன விடு விடுன்னு" சொல்லிட்டு கத்தும்போது அவ சொல்றா, "அது எப்படி நீங்க என்ன மறந்து போலாம்? நான் தான் உங்கள ப்ரீஷியஸான ஸ்டூடண்ட் ஷெல்லா" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப சடனா கரேஜ் உள்ள இருந்து எமிலியா ஏஞ்சி வெளியில வரா. வந்து பார்க்குறா, இவங்க எல்லாரும் கீழ கிடக்குறாங்க. அப்ப சுபரு சொல்றான், "மீலி என்னைய வந்து காப்பாத்து" அப்படின்னு சொல்லும்போது, அவ கீழ வந்து சுபருவ எட்டி உதைக்கிறா. அப்படியே எமிலியா சொல்றா, "எனக்கு இந்த சிச்சுவேஷன பார்த்தா ரொம்ப அப்செட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையோட சொல்றா. அப்படியே எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. இந்த இடத்துலயும் அந்த ஷெல்லா வந்து சுபருவ புடிச்சுக்கிட்டு விடவே இல்ல. "மாஸ்டர், மாஸ்டர் நான் உங்கள விட்டு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல இருக்க எல்லாரும் சொல்றாங்க, "இவ வந்து எங்கள்ட்ட எந்த ஒரு வார்த்தையும் பேசல. அவ பாட்டுக்கு சைலன்ட்டா இருந்தா. நீ வெளியில வந்தோன தான் அவ கத்திக்கிட்டு உன்கிட்ட வந்துட்டா. எங்கள்ட்டலாம் ஒரு வார்த்தை கூட பேசல. இங்க என்னதான் நடக்குது?" அப்படின்னு சொல்லி சுபருட்ட கேட்கறாங்க. அப்ப சுபரு கேட்கிறா, "நீ யாரு? என்னன்னு?" கேட்கும்போது அவ சொல்றா, "மாஸ்டர் நீங்க சொன்னது தான் நான் பண்ணேன். யார பார்த்தாலும் யார்கிட்டயும் எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. உங்கள ஆர்டர நான் மீறவே மாட்டேன். நீங்க சொன்ன மாரி தான் நான் நடந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ சுவரு சொல்றான், "இல்ல நீ இனிமே எல்லார்கிட்டயும் பேசலாம். நீ யார் கூடயும் பேசாமலாம் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவ சரி நான் எல்லார் கூடயும் பேசுறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல குதிக்கிறா. அப்ப சுவரு கேட்குறான், "அப்ப நாங்க தேடி வந்த சேஸ் நீ தானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சொல்றா, "நீங்க ஷெல்லாவ தேடி வந்தீங்கன்னா, அது நான் தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா நீங்க ஷெல்லா தி சேஜ தேடி வந்தீங்கன்னா, அத பத்தி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. அது யாருன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு அவ சொல்றா. அப்போ எகெயின் வந்து சுபருட்ட ஒரு 3 காயின தூக்கி போட்டு சொல்றா, "அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் ஹோலி டிராகன், செகண்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்வார்ட்ஸ் மாஸ்டர் அண்ட் தேர்டா இருக்கிறது அந்த சேஜ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப அத பார்த்துட்டு பேட்ரா சொல்றா, "இந்த சேஜோட கம்பேர் பண்ணும்போது இவ பார்க்க கொஞ்சம் கூட அந்த மாரி இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஷெல்லா சொல்றா, "வாவ்! இதுல இருக்கிறது பார்க்க அப்படியே மாஸ்டர் மாதிரியே இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப எமிலியா சொல்றா, "இது கொஞ்சம் கூட பார்க்க சுபரு மாரி இல்ல. அப்புறம் எப்படி இது மாஸ்டர் மாரி இருக்குன்னு நீ சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, ஷெல்லா சொல்றா, "இப்ப இருக்க மாஸ்டர் மாதிரி இது இல்ல. ஆனாலும் என்னால என்னோட மாஸ்டர் வந்து என்னால பார்க்காமலே ரெகக்னைஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி என் கூட இருந்த மாஸ்டர் வந்து இதே மாரி தான் இருந்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லா சொல்றா. அப்ப ஜூலியஸ் கேட்குறான், "எப்படி நீ வந்து சுபரு தான் உன் மாஸ்டர்ன்னு ரெகக்னைஸ் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சொல்றா, "நான் வந்து என்னோட மாஸ்டர ஸ்மெல்ல வச்சு தான் கண்டுபிடிச்சேன். என்னோட மாஸ்டர்ட்ட மட்டும் தான் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான மோசமான ஸ்மெல் வரும். அத வச்சு தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது சுபரு கத்துறான், "என் கிட்டலாம் அப்படி ஒரு ஸ்மெல்லும் கிடையாது. ஏன் நீ இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப எமிலியா சொல்றா, "இல்ல பரவால்ல சுபரு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நம்ம வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்க போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ ராம் வந்து கேட்கிறா, "அப்ப நீ வந்து ஷெல்லா, ஆனா நீ ஷெல்லா தி சேஜ் கிடையாதா? அப்படின்னா உனக்கு வந்து ஹோலி டிராகன பத்தியும், மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன பத்தியும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஷெல்லா வந்து ஒரு வியர்டான எக்ஸ்பிரஷனோட, "ஆமா, அவங்க 2 பேரையும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதுவும் அந்த ஸ்வார்ட்ஸ்மேன திரும்ப மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது ராம் சொல்றா, "அந்த ஸ்வார்ட்ஸ்மேன் செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது" அப்படின்னு சொல்லும்போது, ஷெல்லா ஆச்சரியத்தோட கேட்கிறா, "ஆனா அவன பார்த்தா யாரும் கொல்ல முடியாத மாரி சுத்திட்டு இருந்தான். எப்படி அவன் செத்தான்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராம் சொல்றா, "அது ஒண்ணும் இல்ல. அவன் வந்து வயசாகி செத்துட்டான்" அப்படின்னு சொல்றான். அப்ப ஷெல்லா சொல்றா, "ஓ! அதுவும் சரிதான். என்னதான் இருந்தாலும் அவனும் ஒரு ஹியூமன் தானே.
வயசாகி செத்துருப்பான் அப்படின்னு சொல்றா. அப்ப ராம் கேட்கிறா, "உண்மையா உன்னோட மாஸ்டர் யாரு? அவர பத்தி சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது ஷெல்லா கேட்கிறா, "சீரியஸாவே உங்களுக்கு தெரியாதா? எப்பவுமே எங்க மாஸ்டர் கூட தானே நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. இது தெரியாம எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ராம் சொல்றா, "உன் மாஸ்டர் தலையில ஒரு பாட்டு இடிச்சு அவருக்கு பழைய மெமரீஸ் எல்லாம் மறந்து போச்சு. அதனால நீ சொல்லு நாங்க கேட்கிறோம்" அப்படின்னு சொல்றா. அப்போ ஷெல்லா சொல்றா, "என்ன மாஸ்டர் திரும்பவும் இப்படி பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, என் மாஸ்டர பத்தி நானே சொல்றேன்" அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறா. "என்னோட மாஸ்டர் தான் இந்த வேர்ல்டுலயே ரொம்ப கிரேட்டஸ்ட்டான ஆளு. சேஜ்ன்னு கூப்பிடுறதுக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஆள் அவரு. அவர மட்டும் தான் எல்லாராலயும் சேஜ்ன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ஆளு. என்னோட மாஸ்டரோட பேரு தான் ஃப்ளூகல்" அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட ஒரு சத்தமா சொல்றா. அப்ப எல்லாரும் ஒரு குழப்பத்தோட பார்க்குறாங்க. திரும்பவும் ஷெல்லா சொல்றா, "என்னோட மாஸ்டரோட ஃபுல் நேம் ஃப்ளூகல் தி வைஸ் மேன்." அப்படி சொல்லும்போது சடனா சுபருவுக்கு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஏற்கனவே அவங்க பார்க்கும்போது ஒரு ட்ரீல அந்த நேம் எழுதி இருந்துச்சு. அப்படியே எல்லாரும் அந்த வாட்ச் டவர்ல ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போய்க்கிட்டு இருக்காங்க. அப்போ மேலியால நடக்க முடியலன்னு ஷெல்லா தான் அவள தூக்கிட்டு வரா. அப்ப வரும்போது மேலி ஷெல்லாவோட ஹேர புடிச்சு இழுக்குறா. அப்ப சுபரு சொல்றான், "மேலி அவளோட அந்த போனி டெயில் கூட விளையாடாத" அப்படின்னு சொல்லும்போது ஷெல்லா ஒரு கோவத்தோட சொல்றா, "இது ஒண்ணும் போனி டெயில் கிடையாது. இது ஒரு ஸ்கார்பியன் டெயில்" அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த இடத்துல அந்த ஸ்கார்பியன் டெயில்ன்றத இந்த ஸ்டோரிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த டவர்ல நெறைய ஸ்டெப்ஸ தாண்டி மேல இருக்க ஃப்ளோருக்கு வந்தோனே பேட்ரஸ் சொல்றா, "இதுதான் இந்த டவருக்கு உள்ளார போயிட்டு வெளியில வரதுக்கான என்ட்ரன்ஸ். ரெம்மும், பாட்ரிஷியாவும் நம்மளோட கரேஜும் எல்லாமே உள்ளார தான் இருக்கு" அப்படின்னு சொல்றா. அப்ப சுவரு கேட்குறான், "இதுதான் என்ட்ரன்ஸ்னா எப்படி எல்லாருமே இவ்ளோ உயரத்துக்கு கொண்டு வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது பீட்ரஸ் சொல்றா, "ஷெல்லா தான் எல்லாரையுமே இங்க தூக்கிட்டு வந்தா" அப்படின்னு சொல்லும்போது, சுபரு ஆச்சரியத்தோட பார்க்குறான். அப்படியே சுபரு சொல்றான், "இது என்னதான் கேட்க ரொம்ப வினோதமா இருந்தாலும், நான் உண்மையா நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா எல்லாரையும் நீ சேஃபா மேல கொண்டு வந்திருக்க" அப்படின்னு சொல்லும்போது, ஷெல்லா அப்படியே வெட்கப்பட்டுட்டு அவனுக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ் குடுக்குறா. அப்படியே சுபரு அத தட்டி விடுறான். அப்படியே திரும்பவும் மேல ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல இருக்கிற ஃப்ளோர்ல தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சுபருவும் பீட்ரஸும் பேசிட்டு வராங்க. "உண்மையாவே இந்த டவர ஃப்ளூகல் தான் கட்டுனானா? இந்த பேர் ஏற்கனவே இந்த ட்ரீல கேட்டோமே, அப்படி பார்க்கும்போது அந்த ட்ரீ அவன் தான் வச்சிருக்கான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, பீட்ரஸ் சொல்றா, "ஆமா, ஏன் அந்த ட்ரீய ஃப்ளூகல் வச்சான் அப்படின்றது எனக்கும் தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பேசிக்கிட்டே மேல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஷெல்லா சொல்றா, "இந்த இடத்துக்கு பிளேடிஸ் வாட்ச் டவர்ன்றது ஒரு டெம்பரரியான நேமா தான் வச்சுட்டு நீங்க போயிருந்தீங்க. அதோட ரோல் நீங்க இங்க வந்தோனே முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அந்த பேர் இதுக்கு கிடையாது. இப்ப இதுக்கு வேற ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்றா. அப்ப சுபரு கேட்கிறான், "நீ என்னதான் சொல்ல வர? தெளிவா சொல்லுன்னு" கேட்கும்போது, "இந்த இடத்துல இது வாட்ச் டவர் மட்டும் கிடையாது. இது வேற ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் த கிரேட் லைப்ரரி இருக்கு. அந்த இடத்துக்கு போனா நம்ம எல்லா விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்" அப்படின்னு சொல்றா. அப்படியே அங்க மேல இருக்க ஃப்ளோருக்கு போனா, அங்க வால்ல நெறைய ரூட்ஸ் இருக்கா மாரி தெரியுது. வேர்கள் தெரியுது. அத போய் டச் பண்ணோனே அந்த வழி ஓப்பன் ஆகுது. அங்க உள்ளார போனா ஒரு மினி ஃபாரஸ்ட்டே இருக்கு. அந்த இடத்துல அப்படியே நெறைய ஸ்பிரிட்ஸ் சுத்திட்டு இருக்கு. அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே அங்க வரவங்க எல்லாரையுமே ஹீல் பண்ணுமாம். ஸோ அந்த இடத்துல ரெம்மையும், பாட்ரிஷியாவையும் வச்சிருக்காங்க. பாட்ரிஷியாக்கு அடிபட்டுருக்கு. ஸோ அதனால அங்க இருக்க ஸ்பிரிட்ஸ் அவங்க 2 பேரையும் ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அந்த இடத்துலயே விட்டுருக்காங்க. அப்போ ராம் சொல்றா, "இங்க நெறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கு. இந்த ஸ்பிரிட்ஸுக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் எதுவும் கிடையாது. இது இங்க உள்ளார வர யாரா இருந்தாலுமே அவங்கள ஹீல் பண்ணும். அத மட்டும் தான் இந்த ஸ்பிரிட்ஸ்லாம் பண்ணும்" அப்படின்னு சொல்லும்போது, சுவரு கேட்குறான், "அப்படின்னா இதால நம்ம ரெம் சரி பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது ராம் சொல்றான், "இல்ல. ரெம்மோட கண்டிஷன் அத தாண்டினது. இதால அதெல்லாம் ஹீல் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்றா. அப்ப சுவரு சோகத்தோட சொல்றான், "த கிரேட் லேடீஸ் லைப்ரரியா? சரி, நான் அங்க போயிட்டு ரெம்ம சரி பண்றதுக்கான வழிய தேடப் போறேன். அந்த லைப்ரரில என்ன இருக்குன்றத பார்க்க போறேன்" அப்படின்னு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, ராம் சொல்றா, "இங்க ரெம்ம இப்படி தனியா விட்டுட்டு போறது கரெக்ட்டா இருக்கும்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லும்போது, சுபரு சொல்றான், "அதுவும் சரிதான். அதனால தான் நான் உன்ன இங்க இருக்க சொல்றேன். நீ இங்க இருந்து பாட்ரிஷியாவையும், ரெம்மையும் பார்த்துக்க. நான் போய் மத்தவங்களோட ஜாயின் பண்ணி அந்த லைப்ரரிய போயிட்டு தேடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப அப்படியே மத்த எல்லாரையும் காட்டுறாங்க. அப்ப ஷெல்லா சொல்லிட்டு இருக்கா, "இந்த ஃபாரஸ்ட் தான் என்னோட இடம். இந்த இடத்துல நான் எப்பவுமே இருப்பேன். இங்கிருந்து தான் இங்க சுத்தி இருக்க எல்லாத்தையும் நான் கண்காணிப்பேன். யாராவது பக்கத்துல வரா மாரி தெரிஞ்சா அப்படியே சிதற விட்டுருவேன்" அப்படின்னு சொல்லும்போது சுபுரு வரான். "ஆமா, எனக்கு தெரியும். இந்த வேலைய நீ தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு இதனால நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சுபுரு கேட்குறான். அப்ப சுபுரு கேட்குறான் ஷெல்லா கிட்ட, "அப்படின்னா நீ தான் இங்க வர்ற எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு கேட்கும்போது ஷெல்லா சொல்றா, "ஆமா. கடந்த 400 வருஷமா நான் இந்த வாட்ச் டவர்ல இருந்து இத நெருங்கி வர எல்லாரையும் தினமும் பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். யாரையும் நான் இத நெருங்க விட்டதே கிடையாது கடந்த 400 வருஷமா" அப்படின்னு சொல்றா. அப்போ எமிலியா ஒரு சோகத்தோட கேட்கிறா, "400 வருஷமா நீ தனியா தான் இந்த இடத்துல இருந்திருக்கியா?" அப்படின்னு கேட்கிறா. அப்போ சுவரு சொல்றான், "அப்ப நான் தான் உன்ட்ட இத செய்ய சொன்னேன் தானே!
சரி, நான் இப்ப சொல்றத கேளு. நீ வந்து என்னையும், என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் எந்த ஒரு காரணத்தினாலயும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து ஷெலா சொல்றா, "ஓகே மாஸ்டர் உங்க ஆர்டர நான் ஏத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. அப்படியே சந்தோஷத்தோட திரும்பி எல்லார்கிட்டயும் சொல்றா, "நான் இனிமே உங்க எல்லாரையும் பாதுகாக்க போறேன். இங்க இருக்கிற எல்லாரையும் பாதுகாக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கமா ஓடி போயிட்டு, நான் திரும்பவும் சொல்றேன், "மாஸ்டர் நீங்க திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள வெல்கம் பண்றேன். உங்களுக்காக இந்த ஷெல்லா வந்து ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தா. இப்ப அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ காட்டுறாங்க. அப்ப ஷெல்லா சொல்றா, "நம்ம வந்து 6த், 5த் அண்ட் 4த் ஃப்ளோர தாண்டி வந்துட்டோம். இங்க ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த ஃப்ளோர்ல உள்ள எக்ஸாம நம்ம பாஸ் பண்ணா மட்டும் தான், அதுக்கு மேல 3, 2ண்ட் அண்ட் 1st ஃப்ளோருக்கு போக முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அங்க எல்லாரும் மேல போயிட்டு பார்க்குறாங்க. ஒரு கம்ப்ளீட் ஒயிட் ரூம் இருக்கு. ஒரு சிங்கிள் பிளாக் டோர் மட்டும் ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்ப சொல்றாங்க, "சுபுருவ தவிர மத்த எல்லாருமே இந்த டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா யாராலயுமே அதுல பாஸ் பண்ண முடியல. ஸோ இப்ப கடைசியா சுபுரு தான் அத ட்ரை பண்ணி பார்க்கணும்னு" சொல்றாங்க. அப்ப சுபுரு வந்து அந்த டோர் முன்னாடி போயிட்டு நிக்கிறான். அப்போ வெயிட்ரஸ் சொல்றா, "நீ அத சிம்பிளா டச் பண்ணாலே போதும். இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும்." அப்படின்னு சொல்லும்போது சுபுரு கேட்குறான், "அப்படின்னா நான் இந்த மானலித்த டச் பண்ணா போதுமா?" அப்படின்னு சொல்லும்போது, ஜூலியஸ் சொல்றான், "மானலித்தா? இந்த நேம் இது கரெக்ட்டா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, சுபுரு வந்து அத டச் பண்றான். டச் பண்ணும்போது சுத்தி அந்த மாரி பிளாக் கலர்ல வந்து நெறைய அப்பியர் ஆகுது. அப்ப சடனா ஒரு வாய்ஸ் வந்து சுபரோட பிரெயின்குள்ள கேக்குது. "ஷெல்லாவால தோற்கடிக்கப்பட்ட ஹீரோவே, போயிட்டு சரியான ஸ்ப்ளெண்டர டச் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அந்த இடத்துல வந்திருக்க அந்த பிளாக் கலர்ல அப்பியர் ஆன எல்லாமே ஸ்ப்ளெண்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுல கரெக்ட்டான ஸ்ப்ளெண்டர போய் டச் பண்ணா மட்டும் தான் இந்த எக்ஸாம வந்து பாஸ் பண்ண முடியும். ஆனா அங்க நெறையா இருக்கு. எத போய்ட்டு டச் பண்றதுன்னு தெரியாம தான் யாராலயுமே அத பாஸ் பண்ண முடியல. அப்போ ஜூலியஸ் சொல்றான், "இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீ ஸ்டார்ட்டிங்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டோன போயிட்டு டச் பண்ணணும். அது மூலியமா இந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகும்." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சுபரு வந்து, "ஓ! உனக்கு வந்து இத பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஸ்டோன டச் பண்ணும்போது, சடனா மத்த எல்லாமே வேனிஷ் ஆகுது. அப்போ திரும்பவும் ஜூலியஸ் சொல்றான், "இதான் இங்க பிரச்சனை. தப்பான ஒரு ஸ்டோன போயிட்டு நம்ம டச் பண்ணோம்னா, மத்த எல்லாமே வேனிஷ் ஆயிட்டு, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த எக்ஸாம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சுபரு சொல்றான், "அது சரி. அப்படின்னா திரும்ப திரும்ப எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா டச் பண்ணி பாஸ் ஆகுற வரைக்கும் ட்ரை பண்ண வேண்டியது தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஜூலியஸ் சொல்றான், "நாங்க எல்லாரும் அத தான் ட்ரை பண்ணோம். ஆனா அத வந்து அந்த மாரி பண்ண முடியல. அந்த மாரி அத பாஸ் பண்ணவே முடியாது. கரெக்ட்டானத டச் பண்ணா மட்டும் தான் சரி வரும். இந்த ஒரு அட்வைஸ் தான் என்னால குடுக்க முடியும்." அப்படின்னு ஜூலியஸ் சொல்றான். அப்ப சுபரு சொல்றான், "அப்படின்னா ஏற்கனவே நீங்க எல்லாரும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது எமிலியாவ காட்டுறாங்க. அவ தான் பிளைண்ட்லா எல்லாத்தையுமே போய் டச் பண்ணி பார்த்துருக்கா. அப்போ எகெய்னா சொல்றான், "எல்லாம் சரிதான். அப்படியே பார்த்தாலும் இங்க வந்து கிரேட்டஸ்ட் ஸ்ப்ளெண்டர பத்தி டச் பண்ணுன்னு சொல்றாங்க. அது என்னன்னே நமக்கு தெரியாது. அப்படியே டச் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது." அப்படின்னு சொல்றா. அப்போ ஷெல்லா கிட்ட இத பத்தி கேட்டா ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுபுரு வந்து ஷெல்லா கிட்ட போயிட்டு கேட்கறான். "நீ இதுக்கு முன்னாடி தோற்கடிச்ச எல்லாரையும் உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஷெல்லா சொல்றா, "கண்டிப்பா. அது எப்படி எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும்? நான் ஃபர்ஸ்ட்டு தோற்கடிச்ச 100 பேரோட நேம்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா மெமரியில இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லா சொல்றா. அப்ப சுவரு வந்து அவனுக்கு தெரிஞ்ச நேம்ஸ் எல்லாம் சொல்லி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சு, "மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஷெல்லா வந்து பயத்துல மேலிய தூக்கி போட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப சடனா சுவரு வந்து கீழ விழ போற மேலிய புடிச்சுட்டு ஷெல்லாவ பத்தி கேட்கறான். "ஏன் அந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன பார்த்தா உனக்கு அவ்ளோ பயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ ஜூலியஸ் சொல்றான், "ஆமா. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் தான் ஆஸ்ட்ரியா ஃபேமிலியோட ஒரு சிறந்த முன்னோரா இருந்தவரு. அவர பத்தி நெறைய பெருமைகள் இருக்கு. அத உன் மூலியமா தெரிஞ்சுக்கணும். உனக்கு தெரிஞ்சத சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் வந்து ஷெல்லா கிட்ட கேட்கறான். அப்ப ஷெல்லா வந்து ஒரு பயத்தோடயும், சோகத்தோடயும் சொல்றா, "அவன் வந்து ரொம்ப மோசமான ஆளு. எப்ப பார்த்தாலும் வீக்கான பெர்சன்ஸ்ட்ட பிரச்சனை பண்ணி அவங்க வம்பு இழுக்கிறதுக்கே வேலையா வச்சிருப்பான். ஆனா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா, அவன சுத்தி இருக்கிற எல்லாருமே அவன விட வீக்கானவங்களா தான் இருப்பாங்க. ஸோ எல்லார்ட்டயுமே அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அவன் இதே மாரி என்னையும் எப்பவுமே வம்பு இழுத்து பிரச்சனை பண்ணிட்டே தான் இருந்திருக்கான். நான்லாம் அவன்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்லா வந்து சோகத்தோட சொல்றா. அப்ப சுவரு வந்து யோசிக்கிறான். அப்படி பார்த்தா ஷெல்லாவ டிஃபீட் பண்ணிட்டு இந்த இடத்துக்குள்ளார வரணும் அப்படின்னா, ஷெல்லாவோட உதவியே இல்லாம தான் இந்த இடத்துக்குள்ளார வரணும். அப்படி யாரால வர முடியும்? அது இந்த ஷெல்லா இல்ல வேற ஷெல்லாவா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு சுபுரு யோசிச்சுக்கிட்டே அவள பார்க்கும்போது, அவளோட அந்த ஹேர பார்க்குறான். அதுல ஒரு ஸ்டார் தெரியுது. அப்ப சுபுருக்கு சடனா ஒரு ஐடியா வருது. பேட்ரஸ பார்த்து சிரிப்போட, "நான் இந்த இடத்துல வந்து உயரமான இடத்துக்கு போகணும். மேல இருந்து நான் இந்த இடத்த பார்க்கணும்." அப்படின்னு சொல்றான். அது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, பீட்ரஸும் அவன அப்படியே மேல பறக்க வச்சு கூட்டிட்டு போறா. மேலேருந்து பார்க்கும்போது, அந்த மோனோலித் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆகியிருக்கு. அப்படியே சுபரு ஒரு சிரிப்போட கீழ இறங்கி வந்து சொல்றான், "எனக்கு அந்த ஹீரோ யாருன்னு தெரியும். எனக்கு அது நிச்சயமா தெரியும்." அப்படின்னு சொல்றான். அப்போ எல்லாரும் சுபருட்ட கேட்குறாங்க, "எப்படி சுபரு உனக்கு இது தெரிஞ்சது? நீ எப்படி அத கண்டுபிடிச்ச?" அப்படின்னு கேட்கும்போது சுபரு சொல்றான், "இதுல உங்க தப்பு எதுவும் கிடையாது. இந்த வேர்ல்டுல இருக்க ஒரு சிலருக்கு மட்டும் தான் இது தெரியும்." அப்படியே சுபரு சொல்றான், "ஷெலாவால தோற்கடிக்கப்பட்ட அந்த ஹீரோவோட நேம் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அந்த பேர் வந்து
ஓரியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப எல்லாரும் அங்க இருக்கிற ஷெல்லாவ பார்க்குறாங்க. அப்ப ஷெல்லா சொல்றா, இல்ல எனக்கு அந்த பேர்ல இது யாரையுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் அந்த பேர கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு ஷெல்லா சொல்றா. அப்ப சுபரு சொல்றான், இது நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஓரியன தோற்கடிச்ச ஷெல்லா கண்டிப்பா நீ கிடையாது. அது வேற ஒரு ஆளு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஷெல்லா பக்கத்துல இருந்து சொல்றா, என்ன மாஸ்டர் இப்படி சொல்றீங்க? இங்க இருக்கிற ஒரே ஒரு ஷெல்லா நான் தான். எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்? அப்படின்னு கேட்கும்போது சுபரு வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போ எமிலியா கேட்கிறா, அப்படின்னா சுபரு இந்த பேர பத்தி உனக்கு மட்டும் தான் தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுபரு சொல்றான், இல்ல இது எனக்கு மட்டும் கிடையாது. இது வந்து நான் எங்கேருந்து வந்தனோ, என்னோட கண்ட்ரில இருக்கிற எல்லாருக்குமே இத பத்தி தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாரோட நேம் அப்படின்னு சொல்றான். அதோட மீனிங் வந்து ஸ்டிங்கர். ஆனா அத எல்லாருமே ஸ்கார்பியன் டெயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ஷெல்லாவோட ஸ்கார்பியன் டெயில வச்சு நான் அத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றான். இதனால தான் ஆல்ரெடி ஷெல்லா வந்து என்னோடது வந்து போனி டெயில் கிடையாது. ஸ்கார்பியன் டெயில்னு அடிச்சு சொன்னத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்படியே சுவரு சொல்றான், ஒரு பழங்கால கதை இருக்கு. ஓரியன் வந்து அவனோட கட்டுப்பாட்ட மீறி செயல்படும்போது, ஒரு ஸ்கார்பியனோட கொடுக்கு குத்தி அவன் வந்து இறந்து போவான். அது மூலியமா அவன கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்கார்பியன் வந்து தன்னைத்தானே ஒரு ஸ்டாரா மாத்திக்கிச்சு. அந்த ஸ்டாரோட பேரு தான் ஷெல்லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்கார்பியன் வந்து ஸ்டாரா மாறுனதால, ஈவன் நைட் நேரத்தில வானத்த பார்க்கும்போது கூட ஓரியன் வந்து பயத்தோட தான் இருப்பான். அந்த ஸ்கார்பியன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சுபரு சொல்றான். அப்போ சுபரு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றான். குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ஒண்ணா இருக்கிறது வந்து ஒரு சில ஹியூமன்ஸ் அப்படி இல்லன்னா, அனிமல்ஸோட ஷேப்ஸ் வந்து ரெஃபர் பண்ணும். அத வந்து கான்ஸ்டலேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இத வந்து ஆஸ்டரிசம்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே சுபரு சொல்றான், நான் அந்த மோனோலித்த வந்து மேல இருந்து பார்க்கும்போது, நான் அத பார்த்தேன். அது எல்லாமே ஸ்டார்ஸ் மாதிரி சிதறி இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு ஒரு ஷேப்ல ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு. அதுக்கு நடுவுல நான் அந்த ஓரியன் ஸ்டார் லொகேஷன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜூலியஸ் கேட்குறான், அதுக்கு நடுவுல நீ எப்படி இந்த ஸ்டார்ஸ கண்டுபிடிச்ச? அப்படின்னு கேட்கும்போது சுபரு சொல்றான், ஸ்டார்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு சிலது வந்து லைட்டா இருக்கும். ஒரு சிலது ரொம்ப பிரைட்டா வந்து ஜொலிக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரையன் ஸ்டார்ஸ்ல வந்து 2 ஸ்டார் மட்டும் ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதுல நம்ம தேடிட்டு இருக்கிறது 2 ஸ்டார்ஸ். அதுல ஒண்ணு வந்து ரைஜல், இன்னொன்னு வந்து பெடிக்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுபரு சொல்றான். அப்படியே சுபரு போயிட்டு நம்ம அந்த ரைஜல் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோனோலித்த டச் பண்றான். அத டச் பண்ணும்போது சடனா அந்த இடம் சேஞ்ச் ஆகுது. எல்லாருமே அந்த கிரேட் லைப்ரரிக்குள்ள போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய லைப்ரரியா இருக்கு. கோடிக்கணக்கான புக்ஸ் அங்க அரேஞ்ச் ஆகியிருக்கு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சேனல்ல நியூ அனிமேஸ அடுத்தடுத்து வாய்ஸ் ஓவரா அப்லோட் பண்ண போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாச்சும் அனிமேஸ் வாய்ஸ் ஓவர்ல வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். See you later. Thanks for watching.